குரட்டை வருவதை சாதாரணமா விட்டுடாதீங்க. சத்தத்தை கவனிக்காமல் விட்டால் முடிந்தது சோலி. பலரும் குரட்டை ஒரு சாதாரண விஷயமாகவே கருதுகிறார்கள். பலரும் ஒருவருக்கு குரட்டை வரும்பொழுது சிரிக்க மட்டும்தான் செய்கிறார்கள். ஆனால் அது சில சமயம் உயிருக்கே ஆபத்தான ஒரு தொடக்க அறிகுறியாக இருக்கக்கூடும். இரவில் தூங்கும்போது தொண்டையில் காற்றுப்பாதை தடுக்கப்படும் போது சத்தமாக குரட்டை வரும். இது தொடர்ந்து இருந்தால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தீவிரமான உடல்நல பிரச்சனையை கவனிக்காமல் விடக்கூடாது. குறிப்பாக இது தூக்கத்தில் மூச்சு திணறல் எனப்படும் நிலையின் ஆரம்ப அடையாளமாக இருக்கலாம். தூக்கத்தில் மூச்சு திணறல் என்பது நம்மால் நினைக்க முடியாத அளவுக்கு ஆபத்தானது. இது நம்முடைய தூக்கத்தை முற்றிலுமாக குலைக்கிறது. மூளை இரவில் பலமுறை விழித்து மூச்சை பெற உழைக்கிறது. ஆனால் நாமோ அதை உணராமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வுகள் நம்மால் நினைவில் வைக்கப்படாது. ஆனாலும் தூக்கம் முற்றிலும் சிதறி போகிறது. அதன் விளைவாக பகலில் சோர்வு, கவனம் செலுத்த முடியாமை, மனச்சோர்வு, தலைவலி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். இது ஒரு நாள், ஒரு வாரம் என்றில்லை, மாத கணக்கில் தொடர்ந்தால் வாழ்க்கையே குழம்பிவிடும். குரட்டை ஒலி மட்டுமில்லை, அந்த ஒலியின் திடீரென நிறுத்தங்களும் ஆபத்தாக இருக்கலாம். சில வினாடிகள் குரட்டை நின்று பிறகு சத்தமாய் மீண்டும் தூங்கும் நிலைதான் மிகவும் கவலையளிக்கும் ஒன்று. இதுவே மூச்சு திணறலின் முக்கிய அறிகுறி. குரட்டை உள்ளதா இல்லையா என்பதை கூறும் அளவுக்கு சத்தம் முக்கியம் அல்ல, அது தொடர்ந்து வரும் விதமும் முக்கியம். தொடர்ந்து வரும் குரட்டை சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இடையில் நிற்கும் குரட்டை மிக அபாயகரமானது. இந்த நிலையை கவனிக்காமல் விட்டால் அது பிறகு நீரிழிவு, இருதய நோய், இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற பெரிய நோய்களுக்கு வழிவகுக்கும். மிகவும் ஆழமான தூக்கம் கிடைக்காமல் இருப்பதால் நரம்பியல் செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. நினைவாற்றல் குறைந்து விடுகிறது. மனநிலை பாதிப்புகள் உருவாகின்றன. இது மட்டும் இல்லை, வாகன விபத்துகள், வேலை தவறுகள், குடும்பத்தில் சச்சரவுகள் என பல விதமான விளைவுகள் ஏற்படலாம். ஆனால் இதை புறக்கணிக்கத்தான் பலர் விரும்புகிறார்கள். ஏனெனில் இது வெளிப்படையாக தெரியாத பிரச்சனை. ஆனால் உண்மையில் அது உடலுக்குள் தினமும் நடக்கும் போராட்டம். தூக்கத்தில் மூச்சு திணறலுக்கு தீர்வுகள் இருக்கின்றன. முதலில் ஒரு பரிசோதனை, தூக்க ஆய்வு எனப்படும் சோதனை செய்தால் போதும். அதன் மூலம் ஒரே இரவில் குரட்டை, மூச்சு திணறல், சுவாச இடைநிறுத்தங்கள் அனைத்தையும் கண்டறிய முடியும். அதன் பின் மருத்துவர்கள் தேவையான தீர்வுகளை வழங்குவார்கள். சிலருக்கு வாயில் பொருத்தும் சாதனங்கள் உதவலாம். சிலருக்கு தூங்கும்போது காற்று அழுத்தம் தேவையான இயந்திரம் உதவியாக இருக்கும். சில சமயங்களில் உடல் பருமன் குறைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை சரியாகும். மிகவும் கடுமையான நிலையில் அறுவை சிகிச்சையும் பரிந்துரைக்கப்படலாம். தூக்கம் என்பது மனித உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் நேரம். அந்த நேரமே தொந்தரவு அடையும் போது முழு வாழ்க்கையே பாதிக்கப்படும். நாம் தூக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் குரட்டை, சோர்வு, தலைவலி போன்றவற்றை அலட்சியமாக கொள்ளக்கூடாது. குரட்டைக்கு வழக்கமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அது இடைமறிக்கும், உடலை சோர்வடைய செய்யும், மூச்சு தடை ஏற்பட செய்யும் நிலைக்கு செல்லும் போது உடனே கவனிக்க வேண்டியது அவசியம். அது மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கும் முதற்கட்ட நடவடிக்கையாகும். தூக்கத்தில் மூச்சு திணறலை தீர்க்காமல் விட்டால் அது நாளடைவில் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கே செல்லும். உடல் எடை அதிகரித்தால் அந்த ஆபத்து அதிகரிக்கிறது. இரவில் மடியில் மழங்கும் உறக்கம் பழக்கம், இவை எல்லாம் இந்த பிரச்சனையை தூண்டக்கூடியவை. தூக்கம் என்பது சிறிதளவுக்கு தவிர்க்கக்கூடாத தேவையான பகுதி. அதில் ஏற்படும் குறைபாடுகள் மனிதனின் முழுமையான செயல்திறனை பாதிக்கும். எனவே குரட்டை என்பதை கணிசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சிரிக்கத்தக்க விஷயமல்ல. உங்கள் உடல், உங்கள் மூளை, உங்கள் உயிர் அனைத்தும் ஒரு எச்சரிக்கையை உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கும். நான் சீராக தூங்க முடியவில்லை, எனக்கு துயரமாக இருக்கிறது என்று உங்கள் உடல் சொல்வதுதான் குரட்டை. அந்த ஓலத்தை நீங்கள் கேட்க மறந்தால் நாளை அது உங்களை நம்ப முடியாத அளவுக்கு பாதித்துவிடும். உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நல்ல தூக்கம் நல்ல வாழ்க்கையின் அடித்தளம்.